ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: தமிழகத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதை அடுத்து தேர்தல் பணியாளர்கள் அதனை செயல்படுத்த தொடங்கியுள்ளனர். தகுந்த ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் ரொக்கம் பறிமுதல் செய்யப்படும் என்றும் போதிய ஆவணங்களை சமர்ப்பித்த பின்னர் திருப்பி வழங்கப்படும் என்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. துபாய் சர்வதேச விமான நிலையம் அருகே இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. ஆஸ்கர் திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதை அடுத்து தேர்தல் பணியாளர்கள் அதனை செயல்படுத்த தொடங்கியிருப்பதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கணக்கில் வராத பணம் அல்லது தகுந்த ஆவணம் இல்லாத பணம் கொண்டு செல்லப்பட்டால் அதனை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வருவதாக தெரிவித்தார். தகுந்த ஆவணங்களை அளித்த பின்னர் அந்த பணம் அவர்களுக்கு திருப்பி அளிக்கப்படும் என்றும் திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். Tamil Nadu general elections to the Legislative Assembly schedule. Date of issue of Gazette notification 30th 3/2026. Last date for making nominations 6/4/2026. Date for scrutiny of nominations 7/4/2026. Last date for withdrawal of candidature 9/4/2026. Poll date 23/4/2026. கவுண்டிங் நாள் 4th of May and நம்ம எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு 6th of May. As on நமக்கு 15ஆம் தேதி மார்ச் வரைக்கும் 5.69 crore total electoral strength. அதிலே female 2.90, male 2.78 and transgenders 7656. நேற்று ஈவினிங்ல இருந்து MCC is on. மொத்தமா நம்ம டோட்டல் ஃபிளையிங் ஸ்குவாட்ஸ் பார்க்கணும்னா 2106. அதே போல் முதல் வாட்டி நம்ம ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் ஆல்சோ 2106 அனௌன்ஸ்மெண்ட் நாள்ல இருந்து ஆக்டிவ் இருக்காங்க. தமிழகத்தில் 5,69,00,000 வாக்காளர்கள் இருப்பதாக அவர் கூறினார். மார்ச் 30ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை பொது விடுமுறை நாட்கள் தவிர அனைத்து நாட்களிலும் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அவர் தெரிவித்தார். வாக்காளர்கள் தங்களது பெயர்களை தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் அல்லது அந்தந்த வாக்குச்சாவடிகளில் விவரங்களை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும்போது தங்களது செல்போன்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு சிறப்பு பெட்டகம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 100% வாக்குச்சாவடிகளை இணையதளம் மூலம் நேரடியாக கண்காணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்கு எல்லை பாதுகாப்பு படையினரும் துணை ராணுவப் படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர்தலையொட்டி தலைமைச் செயலகத்திலும் மாநில அரசு அலுவலகங்களிலும் அரசியல் தலைவர்களின் புகைப்படங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் அரசு அறிவிப்புகள் தொடர்பான விளம்பரங்களும் அகற்றப்பட்டுள்ளன. சுவர்களில் உள்ள அரசியல் தொடர்பான சுவரொட்டிகள் மீது புதிய வண்ணம் பூசப்பட்டு வருகின்றன. அனைத்து வாகனங்களையும் தேர்தல் அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். சந்தேகம் இருப்பின் வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார். நமது மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகளிலும் FSC, SSC என சொல்லப்படும் ஃபிளையிங் ஸ்குவாட் ஸ்டாட்டிக் சர்வீஸ் டீம்கள் ஆபரேட் செய்யப்படுகின்றன. அனைத்து வாகனங்களிலும் GPS கருவிகள் பொருத்தப்பட்டு அந்த வாகனங்களுடைய செயல்பாடுகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் நடத்து அலுவலகத்திலும் ஒரு கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. வாக்குச்சாவடிகள் ஏற்கனவே அனைத்து அலுவலர்களும் பார்வையிடப்பட்டு அதற்கான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றது. வரக்கூடிய அடுத்த 15 நாட்களுக்கு மக்களிடையே தேர்தல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் அதேபோல நேர்மையான சுதந்திரமான தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட தேர்தல் அலுவலகம் மேற்கொண்டிருக்கின்றது. தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றன. தொகுதி ஒதுக்கப்பட்ட கட்சிகள் வேட்பாளர்கள் தேர்வு தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வரும் 23ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 24ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் மனுக்களை திரும்பப் பெற 26ஆம் தேதி கடைசி நாளாகும். அடுத்த மாதம் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஒடிஷா மாநிலம் கட்டக் மருத்துவமனையில் இன்று அதிகாலை நேரிட்ட தீ விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கோட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். இதயம் சொல்வதை கேளுங்கள், எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. பீகார், ஒடிஷா, ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த 11 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. தமிழகம் உள்ளிட்ட 7 மாநிலங்களைச் சேர்ந்த 26 மாநிலங்களவை உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தமிழகத்திலிருந்து திருச்சி சிவா, திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், திரு கிறிஸ்டோபர் மாணிக்கம், திரு LK சுதீஷ், திரு தம்பிதுரை, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் ஏற்கனவே போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பீகாரில் 5 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. 4 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் வெற்றி பெறுவது உறுதியாக இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷாவில் 4 மாநிலங்களவை பதவியிடங்களுக்காக 5 பேர் போட்டியிடுகின்றனர். ஹரியானாவில் 2 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுமான திரு ரஞ்சன் கோகோய்க்கு மாநிலங்களவையில் இன்று பிரியாவிடை கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான திரு CP ராதாகிருஷ்ணன், கடந்த 2020 மார்ச் மாதத்திலிருந்து திரு ரஞ்சன் கோகோய் மாநிலங்களவை உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டு வந்ததாக கூறினார். துபாய் சர்வதேச விமான நிலையம் அருகே இன்று நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் எரிபொருள் சேமிப்பு நிலையம் தீப்பற்றியது. இதனையடுத்து அந்த விமான நிலையத்திலிருந்து பயணியர் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக துபாய் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் யாரும் காயமடையவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. துபாய்க்கு செல்லும் விமானங்கள் அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையம் உள்ளிட்ட அண்டை நகர விமான நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஏர் இண்டியா விமான சேவை இன்று ரத்து செய்யப்பட்டது. இருப்பினும் அபுதாபி, ராஸ் அல் கைமா, ஷார்ஜா நகரங்களுக்கான விமான சேவை தொடர்ந்து இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் விமான நிலையம் அருகே ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் சென்னையிலிருந்து துபாய் சென்ற எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் மீண்டும் சென்னை விமான நிலையம் வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னையில் இருந்து இன்று அதிகாலை துபாய்க்கு 200 பயணிகளுடன் புறப்பட்டு சென்ற எமிரேட்ஸ் ஏர்லைன் பயணிகள் விமானம் மீண்டும் அவசரமாக இன்று காலை சென்னைக்கு திரும்பி வந்து தர இறங்கியது. இந்த எமிரேட்ஸ் ஏர்லைன் பயணிகள் விமானம் குஜராத் கடல் எல்லையில் சென்று கொண்டிருந்த பொழுது துபாயில் மீண்டும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதனால் வான்வழி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் விமானிக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. துபாயின் நிலைமை சீரடைந்த பின்னர் விமானம் மீண்டும் துபாய்க்கு புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் அனைவரையும் சென்னை நகரில் உள்ள ஹோட்டல்களில் தங்க வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா. ஆஸ்கர் திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் நடைபெற்ற விழாவில் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படம் உள்பட 6 விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த திரைப்படத்தை இயக்கிய பால் தாமஸ் ஆண்டர்சனுக்கு சிறந்த திரைப்பட இயக்குநர் விருது வழங்கப்பட்டது. சின்னர்ஸ் திரைப்படத்தில் நடித்த மைக்கேல் ஜோர்டனுக்கு சிறந்த நடிகருக்கான விருதும், ஹாம்னட் திரைப்படத்தில் நடித்த ஜெஸ்ஸி பக்லேவருக்கு சிறந்த நடிகைக்கான விருதும் வழங்கப்பட்டன. சிறந்த ஒளிப்பதிவு மற்றும் சிறந்த இசையமைப்பிற்கான விருது சின்னர்ஸ் திரைப்படத்திற்கும், சிறந்த படத்தொகுப்பிற்கான விருது ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படத்திற்கும் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதை அடுத்து தேர்தல் பணியாளர்கள் அதனை செயல்படுத்த தொடங்கியுள்ளனர். தகுந்த ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் ரொக்கம் பறிமுதல் செய்யப்படும் என்றும், போதிய ஆவணங்களை சமர்ப்பித்த பின்னர் திரும்பி வழங்கப்படும் என்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. துபாய் சர்வதேச விமான நிலையம் அருகே இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன.
ஆஸ்கர் திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.